பைபிளின் கடைசி புத்தகமான வெளிப்படுத்தின விசேஷம் புக் ஆஃப் ரெவலேஷன் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பத்மோ தீவில் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தரிசனம் இது. இதில் பல மர்மமான குறியீடுகள் உள்ளன. அதில் மிகவும் அச்சமூட்டும் அதே சமயம் தீர்க்க தரிசன முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதிதான் 7 கோப கலசங்கள். 7 முத்திரைகள் உடைக்கப்பட்டு 7 எக்காளங்கள் முழங்கிய பிறகு இறுதியாக பூமியின் மேல் ஊற்றப்படும் தேவனுடைய நியாய தீர்ப்பே இந்த 7 கலசங்கள். இவை ஏன் ஊற்றப்படுகின்றன? இதனால் பூமிக்கு ஏற்பட போகும் மாற்றங்கள் என்ன? இதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். ஆரம்பம். பரலோகத்தின் காட்சி. அதிகாரம் 15 மற்றும் 16 இந்த சம்பவங்கள் விவரிக்கப்பட்டுள்ளன. 7 தூதர்கள் 7 பொற்கலசங்களை ஏந்தி நிற்கிறார்கள். இந்த கலசங்கள் தேவனுடைய கோபத்தினால் நிறைந்தவை என்று வேதம் கூறுகிறது. வானத்தில் உள்ள தேவாலயத்தில் இருந்து ஒரு மகா சத்தம் அந்த 7 தூதர்களுக்கும் கட்டளையிடுகிறது. நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள். இது ஏதோ தற்செயலாக நடக்கும் இயற்கை சீற்றமல்ல. இது அநீதிக்கு எதிரான ஒரு தெய்வீக நியாய தீர்ப்பு. முதல் 3 கலசங்கள். பூமி மற்றும் நீர்நிலைகள். முதல் கலசம். முதல் தூதன் தன் கலசத்தை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே அந்த அந்தி கிறிஸ்துவின் முத்துரையை தரித்தவர்கள் மற்றும் அதன் உருவத்தை வணங்கினவர்கள் மேல் கொடிய மற்றும் வேதனையான புண்கள் உண்டானது. இது எகிப்தில் ஏற்பட்ட 6வது வாதையை நினைவுபடுத்துகிறது. இரண்டாவது கலசம். இரண்டாவது தூதன் தன் கலசத்தை கடலில் ஊற்றினான். கடல் நீர் அப்படியே செத்தவனுடைய இரத்தத்தைப் போல மாறியது. கற்பனை செய்து பாருங்கள், கடல் முழுவதும் உறைந்த இரத்தமாக மாறினால் என்னவாகும்? கடலில் இருந்த கோடிக்கணக்கான உயிரினங்கள் அனைத்தும் மரித்து போயின. இது உலகளாவிய சுற்றுச்சூழல் அழிவின் உச்சம். மூன்றாவது கலசம். அடுத்ததாக 3வது கலசம் ஆறுகள் மற்றும் குடிநீர் ஊற்றுகள் மேல் ஊற்றப்பட்டது. அவை அனைத்தும் இரத்தமாக மாறின. குடிக்க தண்ணீர் இல்லாமல் மக்கள் தவித்தபோது பரலோகத்தின் தூதன் ஒரு உண்மையை சொல்லுகிறான். பரிசுத்தவான்களின் இரத்தத்தை சிந்தினவர்களுக்கு இரத்தத்தையே குடிக்க கொடுத்தீர். அது அவர்களுக்கு தகுதியாயிருக்கிறது. 4 மற்றும் 5வது கலசங்கள். வானமும் இருளும். 4வது கலசம். 4வது தூதன் தன் கலசத்தை சூரியன் மேல் ஊற்றினான். வழக்கமாக ஒளி கொடுக்கும் சூரியன் இப்போது மனுஷர்களை நெருப்பினால் சுட்டரிக்கும்படி அதிக வெப்பத்தை உமிழ்ந்தது. ஆனால் இவ்வளவு வேதனைப்பட்டும் மக்கள் தங்கள் செயல்களுக்காக மனம் திரும்பாமல் தேவனை தூஷித்தார்கள் என்று வேதம் குறிப்பிடுகிறது. 5வது கலசம். 5வது தூதன் தன் கலசத்தை அந்த மிருகத்தின், அதாவது அந்தி கிறிஸ்துவின் சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். உடனடியாக அவனுடைய அரசாங்கம் முழுவதும் இருள் சூழ்ந்தது. ஒளியே இல்லாத ஒரு காரிருள். மக்கள் தங்கள் வேதனையினால் நாவுகளை கடித்தார்கள். வெளிச்சமில்லாத அந்த இருளிலும் அவர்கள் தங்கள் அநீதியான செயல்களை விடவில்லை. 6வது கலசம். அர்மகிதோன் யுத்தம். 6வது கலசம் ஊற்றப்படும் போது ஒரு பெரிய புவிசார் அரசியல் மாற்றம் நடக்கிறது. ஐப்ராத்து நதி, அதாவது யூப்ரேட்டிஸ் ரிவர் முற்றிலும் வற்றி போகிறது. இது எதற்காக தெரியுமா? கிழக்கிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி உண்டாவதற்காக. இங்கேதான் ஒரு பெரிய சூழ்ச்சி நடக்கிறது. தவளைகளை போன்ற 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு போய் உலகத்தின் ராஜாக்களை ஒரே இடத்தில் போர் செய்ய கூட்டிக் கொண்டு வருகின்றன. அந்த இடத்தின் பெயர்தான் எபிரேய பாஷையிலே அர்மகிதோன். இதுவே உலகின் கடைசி மகா யுத்தத்திற்கான களம். 7வது கலசம். முடிவு. கடைசியாக 7வது தூதன் தன் கலசத்தை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் சிங்காசனத்தில் இருந்து முடிந்தது, இட் இஸ் டன் என்ற மகா சத்தம் கேட்கிறது. அடுத்த நொடி மின்னல்கள், இடிமுழக்கங்கள் மற்றும் பூமி உண்டானது முதல் அதுவரை சம்பவிக்காத ஒரு மகா பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. எருசலேம் நகரம் 3 பங்காக பிரிந்தது. கடலில் இருந்த தீவுகள் மறைந்தன. மலைகள் காணப்படாமல் போயின. வானத்திலிருந்து சுமார் 35 கிலோ எடை கொண்ட பெரிய கல்மழை, அதாவது ஹீல் ஸ்டோன்ஸ், மனிதர்கள் மேல் விழுந்தது. இதுவே அந்த இறுதி தண்டனை. முடிவுரை. இந்த 7 கலசங்கள் இதோ ஒரு கதை அல்ல, இது ஒரு எச்சரிக்கை. அநீதிக்கும் பாவத்திற்கும் ஒரு முடிவு உண்டு என்பதை இது காட்டுகிறது. இந்த தீர்க்க தரிசனங்கள் உலகிற்கு சொல்லும் பாடம் என்னவென்றால்,
மனம் திரும்புதலுக்கான கதவு இன்னும் திறந்தே இருக்கிறது என்பதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை தந்திருக்கும் என்று நம்புகிறோம். இதுபோன்ற இன்னும் பல விவிலிய ரகசியங்களை தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி.